இப்போ சாக்லேட் வாங்கிங்க பாரு எவ்வளோ என்கரேஜ் பாரு சூப்பர். அதோட கொடுக்குறத நீங்க வாங்கிக்கீங்க. ஆனால் அப்போ கொடுத்த பருவம் பாக்கெட் போட்டுக்கிறேன் அக்கா பழைய பொருள் நான் கொடுத்துருக்கு பாரு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அண்ணன் என்ன கொடுத்தாரு அது மட்டும் அண்ணே கையில பிடிச்சி அமைச்சு போறாங்க. ஊதி ஊதி நீங்களே டம்முன்னு தான் பண்ணுவோம். அப்பதான் மார்க்கு 50 மார்க் சும்மா இல்லை. இது போகும். இது இல்ல நீ கையில வச்சு கையில ஓடிக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் பாரு. ஆனா எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் ஆமா பொறுக்க முது வெடி போறாரு. அவ்வளவு பொறுமையா கையில உடைக்க கூடாது. எல்லா கையில சீட் இருக்கும். அது பின்னாடி நம்பர் இருக்கும் பாருங்க. இங்க 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 3 4 5 நம்பர் ப்ரோக்ராம் லைன் 1 இங்க இருக்கு. 2 3 4 5 சரி அதுல என்ன எழுதிருக்கோ அதை படிப்பாங்க. நம்ம ரிப்பீட் பண்ணலாம். என்னை ஆதரித்தருளும் அப்போது நான் நீங்க சொல்றதை ரிப்பீட் பண்ணது என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உன்னுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உன்னுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட் செடி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? என்னை ஆதரித்தது. இரண்டாவது அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு. மூணாவது யார் எழுதி சொல்லி 10 பாயிண்ட்